ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் வாக்கு கொடுக்கிறேன். சரியாக இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு ஒரு மாற்றம் நிகழத்தான் போகுது. காரணமில்லாமல் இந்த வராகி தாய் உன்னை தேடி வரவில்லை என் செல்லமே. முடிந்த அளவுக்கு நீ எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சினா இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். உன் உடலை நீ ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தானே எல்லாருக்கும் நல்லது. மனித உடலை காட்டிலும் சிறந்த புனித தலமும் ஆலயமும் கோவிலும் எங்கே இருக்குது? நீ நல்ல செயல்களை செஞ்சு நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லதையே நினச்சினா உன்னுடைய உடலும் மனதும் இலகுவாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்துடன் கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய ஓ மனசில் இந்த வராகி அம்மா நானும் வந்து தங்குவேன் அல்லவா? உன்னுடைய மனதை ஆலயமாக ஏற்றுக்கொண்டு உனக்குள்ள நான் வந்து குடியேறிட்டேனா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை எல்லாம் நீ மிகவும் சந்தோஷமாக கண்டு கழிக்கலாம். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறவனால நிம்மதியாக வாழவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. முயற்சி செய்து சரியான செயல்களை செய்பவன் மட்டும்தானே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். உன்னுடைய விதியை படைத்தவன் நீ மட்டும்தான் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ செய்த செயல்களின் பதிலும் பலனும் தான். ஆமீன் செல்லமே. வருவோர் போவோரை எல்லாம் நினச்சி அவங்க இப்படி செஞ்சுருவாங்களோ அப்படி செஞ்சுருவாங்களோன்னு நினச்சி பயந்து பயந்து உன் வாழ்நாளை வீணடிக்காதே. நீ எந்த செயலில் இறங்கினாலும் முதல்ல நீ உன்னை நம்பினால் நிச்சயமாக சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் எதிரியிடம் தோத்து போனவங்களை விட தன்னுடன் நிழல் போல கூடவே இருந்து ஏமாற்றப்பட்ட மனிதர்களால் ஏமாந்தவர்கள்தான் அதிகம். நீயும் எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை அழகாய் அம்சமாய் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் யாரையுமே நம்ப முடியலையே நீ வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய அந்த சொல்லில் அதிக வார்த்தைகள் அதிக அர்த்தம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நீ அதிகமாக நம்புன நெருங்கிய உறவுகளும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பேசின மனிதர்களும் உனக்கு ஏற்படுத்திய துரோகங்களும் அவமானங்களும் தானே அது. கூடவே இருந்து குழி பறிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் மனுஷங்க குழி பறிச்சிட்டு தானே கூட வந்து உட்காடுறாங்க. மனிதர்களை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. ஆனால் அதுக்காக எல்லா நண்பர்களும் துரோகிகள்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் எல்லா துரோகிகளும் ஏதோ ஒரு காலத்தில் உனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் தானே. நெருக்கமான உறவுகள் மட்டும்தான் எப்போதுமே துரோகங்கிற வார்த்தையை உருவாக்குறாங்க. அவர்கள்தான் நம்புக மனிதர்களை ஏமாற்றி ஏதோ ஒரு வகையில் தனக்கு சாதகமாக விஷயத்தை முடிச்சுக்கிறாங்க. நீ எல்லோரிடமும் நம்பிக்கை வை, ஆனால் யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சியை உன் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை சுமையாக நான் ஆக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கான சுகங்களை நான் கொடுத்து விடுகிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ எதை இழந்தாய் என்பது முக்கியமல்ல, இன்னும் உன் வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்பது தானே உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை உன் எண்ணப்படியே நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் எண்ணத்தை மட்டும் எப்போதும் தூய்மையாக வச்சுக்கோ. நீ உன் மனசில் என்ன யோசிக்கிறாயோ என்ன ஆசைப்படுறியோ அதை அப்படியே உனக்கு நான் செய்து தருவேன் என் செல்லமே. உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ யாரு, உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, நீ எதை யாருக்கு எப்படி யோசிப்பன்னு முதலில் உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்த ஆளாக நீ இரு. ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் மனசுல நிம்மதி இருக்காது. ஏன் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை உண்மையான ஒரு ரகசியத்தை வேற யார்ட்டையாவது சொல்லிட்டு ஐயோ ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு யோசனையில் அவசரப்பட்டு சொல்லிட்டோமே, இதை அவங்க வேற யார்ட்டனா போய் சொல்லி பரவிடுச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஏன் நீ பயப்பட வேண்டும்? அதுக்கு பதிலாக உன் ரகசியத்தை நீயே வச்சுக்கலாம் அல்லவா? உன்னை பற்றிய ரகசியத்தை உன்னாலேயே பாதுகாக்க முடியலன்னா மற்றவர்கள் எதை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிற? முதல்ல உன்னுடைய ரகசியமானது மறுநாளே மற்றவர்களிடம் ஒன்றுக்கு பல மடங்கு மாறாய் போய் சேரும். ஏன்னா எந்த மனுஷனுமே தான் கேட்டதை கேட்டபடியே போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அவங்க சொல்லும் போதே அவர்களையும் அறியாமல் அதில் பல விஷயங்கள் கலந்துவிடுமேன்னு செல்லமே. அதனால தான் உன்னுடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்த வேணாம், உன் மனசில் இருக்கிற துக்கத்தையும் வெளிப்படுத்திட்டு நிம்மதி இல்லாமல் அலைய வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் உன் மனசில் உறுத்தலாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, நீ மற்றவங்க கிட்ட போய் சொல்லி ஆறுதல் தேட நினைக்கலாம். அவங்க அப்போதைக்கு உனக்கு ஆறுதல் சொல்வதை போல இருந்தாலும்
அந்த பிரச்சனை வேறு விதத்தில் உருமாறுவதற்கு அவர்களே கூட காரணமாக ஆகிவிடுவார்கள் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் அப்போ நான் என்னதான் செய்கிறதுன்னு கேட்குறியா? அதுக்கு 2 விதமான மருந்துகள் இருக்குது. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை ஒன்று காலத்தின் பொறுப்பில் விட்டுடு. காலம் அதை நிச்சயமாக சரி செய்யும். இன்னொன்று, அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசாமல் மௌனத்தோடு மறந்து போயிடு. ஏன் அந்த விஷயத்தை நீ மனசுக்குள்ளே யோசிக்கிறதுனால தானே யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு உனக்கு தோணுது. எது உனது பலவீனமோ எது உனது துக்கமோ அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டாமல் உன் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சி மறந்தும் போயிடு. நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். எல்லாருமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையெல்லாம் யோசித்து பார்க்காம வேறு யாரையோ சீர்திருத்தத்தானே முயற்சி செய்கிறார்கள். முதல்ல தனக்குத்தானே எல்லாரும் திருந்தி கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே. மற்றவர்களை திருத்தும் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைக்கும் மனிதர்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. அவங்க என்ன தெரியாமையா உன்னை வருத்தப்பட வைக்கிறாங்க? எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லா முதிர்ச்சியும் எல்லா அறிவு வளர்ச்சியும் அவங்களுக்கு இருக்குது. இருந்தும் கூட உன் மனசு வேணும்னு தான் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க. உனக்கான கெட்டதையும் வேணும் தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் அவங்கக்கிட்ட போய் நியாயம் கேட்குற? நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, இது சரியா இது நியாயமானு கேட்டினா அவங்கள பொறுத்தவரை, அவங்க வாழ்க்கைக்கான வசதியை பொறுத்தவரை அது அவர்களுக்கு நியாயமாக தான் இருக்கும். யாரிடமும் போய் நியாயம் கேட்காதே என் செல்லமே. எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கைக்கான நியாயத்தை தான் சொல்லுவாங்களே தவிர உன் வாழ்க்கைக்கான சரியானதையும் நியாயத்தையும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். உன்னை கலங்க வைத்த மனிதர்கள் யார்? அவங்க இப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். யாரையும் நம்பி நீ பிறக்கலை. இனிமேலும் இவங்க அப்படிதான் அவங்க இப்படிதான் அவங்க நமக்காக வந்து நிற்பாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்க நீயாக முடிவு எடுக்காதே. மற்றவர்களின் பேச்சை கேட்டு முடிவு எடுப்பதையெல்லாம் நிறுத்திட்டு நீயா ஒருத்தர் கூட பழகி பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடு. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் ஏன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மதியையும் மூளையையும் படைக்கிறேன்? எப்போதும் நீ நீயாக இரு. ஒருத்தரை பற்றி உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வைத்து முடிவெடு. நீ நினைக்கிறத மட்டும் பேசினா போதும். ஏன் தெரியுமா? உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதுமே உன்னை சரியாக புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர்கள் உன்னை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க, உன் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள் என் செல்லமே. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தான் என்ன செய்கிறோன்னு எல்லா மனிதர்களும் தெரிந்துதான் தன்னுடைய விஷயங்களையும் வேலைகளையும் செய்ய வேண்டும். நீயும் எதுக்காக உன் வாழ்க்கையை வாழ்கிற? எதுக்காக இந்த வேலையை செய்கிற? எதற்காக இப்படி ஒரு குடும்பமும் ஒரு அமைதியும் உனக்கு கிடச்சிருக்கு? எதுக்காக இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு சரியாக யோசித்து புரிஞ்சுக்கோ. நேற்றைய பொழுதும் நிஜம் கிடையாது, நாளைய பொழுதும் நிச்சயம் கிடையாது. இன்று மட்டும்தானே உன் கைகளில் இருக்குது. மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இத்தனை நாள் நீ கவலைப்பட்டு வீணாக்கிய தருணங்கள் எதுவுமே வீணானது கிடையாது. இனிமேல் தான் நீ அற்புதமான வாழ்க்கையை வாழப்போற. நீ விரும்பினது ஒருவேளை உனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. விடாமுயற்சியின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு எல்லாவித பயங்களிலிருந்தும் விலகி நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும்படி உன் அம்மா வராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே.